ஹேர் மீஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் யூத்ஃபுல் ஹார்ட் பார்ட் 7. வாயின் இப்போ தன்னோட பெட்ரூமில் அமைதியாக படுத்திருக்காங்க. டாக்டர் வந்து வாயினை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு, மிஸ்டர் ஜான், நீங்கள் எகெயின் டேடி ஆயிட்டீங்க. உங்களோட ஒய்ஃப் 3 month கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கும் பாட்டிமாவுக்கும் ஹாப்பினஸ் தாங்க முடியல. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எகெயின் என்னோடய ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஆமாம் மிஸ்டர் ஜான், 3 month ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நான் வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய டாக்டர். ஸோ ஃபெசிலிட்டிஸ் இங்கே ரொம்ப கம்மி. நீங்கள் வேணால் டவுனுக்கு வாங்க. என்னோடய ஃப்ரெண்டு வந்து கைனகாலஜிஸ்ட் தான். அவங்கக்கிட்ட நான் லெட்டர் கொடுக்குறேன். அங்கே போய் பாருங்கள், குழந்தைக்கு ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். ஓகே டாக்டர், ஆனால் நான் சிட்டியில் என்னோடய ஒய்ஃபை நான் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகல, என்னோடய ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ரீசன் ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு 2-3 வீக்ஸில் நான் வந்து என்னோடய டியூட்டியை என்னோடய ஊருக்கே ஷிஃப்ட் பண்ணலான் இருக்கேன். எனக்கு ஆர்டர்லாம் வந்துடுச்சு. இன்னும் 3 வீக்ஸில் நான் என்னோடய ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுவேன். என்னோடய ஃபஸ்ட்டு 3 பேபிஸும் என்னோடய ஊரில் இருக்க டாக்டர்கிட்ட தான் பிறந்தாங்க. அவங்க தான் என்னோடய ஃபேமிலி டாக்டரும் கூட. ஸோ நான் அங்கேயே என்னோடய ஒய்ஃப்க்கு செக்கப் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் கன்சிடர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நோ ப்ராப்ளம். நீங்கள் நார்மலாக செக்கப்புக்கு வாங்க, நான் சும்மா செக் பண்ணி பார்த்துக்கிறேன், சில டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன், வைனை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பாட்டிமா ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிட்டு, ஐயோ சந்தோஷம் தாங்க முடியலடா எனக்கு. உன்னோட தங்கச்சிங்க 2 பேரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இப்போ வைனும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலவோ. நம்ம இன்னும் 3 வாரத்தில் நம்ம வீட்டுக்கு போக போகிறோமா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. ஆமாம் பாட்டி, என்னோட ஜிமினும் தயாங்கும் என் பக்கத்தில் இல்லாமல் சுத்தமாக எனக்கு முடியல. என் தங்கச்சிங்க 2 பேரும் கன்சீவ் ஆனதும் அந்த ஊரில் தான் டெலிவரி பார்க்கணும், நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட தானே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க. அவங்க பக்கத்தில் இல்லாமல் எனக்கு முடியல. என் தங்கச்சிங்களை தினமும் நான் பார்க்கணும், அப்புறம் ஜிமினையும் தேங்காயுமே பார்க்கணும். ஸோ அதனால தான் நானும் என்னோடய வேலையை ஷிஃப்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபருக்கு எழுதி கொடுத்தேன். ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 3 வீக்ஸில் நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். வைனுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. டக்குன்னு ஜங்குக் திரும்பி பார்த்துட்டு, வைன் டார்லிங் எழுந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மாமா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு டாக்டர் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் என் காதில் நல்லா விழுந்தது. ஐஸை தான் ஓப்பன் பண்ண முடியல. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டீங்கன்னு சொன்னதும் என்னால் முடியல, அதை தான் ஐஸை ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். சரி செல்லம், ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வைனை மெதுவாக தூக்கி அப்படியே ஹெட்போர்டில் சாஞ்சு உட்கார வைக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருந்த மாயா பாட்டிமாவுக்கு தாங்க முடியலை. ஐயோ, இன்னும் 2 மாதம் பொறுத்துக்கிட்டு இருந்தோம், இந்த குழந்தைங்களோட இதயத்தை நான் பிடிங்கிருப்பேன். ஐயோ, 3 வாரத்தில் அவன் ஊருக்கு போக போகிறானா, நான் என்ன பண்ணி தொலைய, ஏதாவது நான் பண்ணணும் அப்படின்னு பாட்டிமா, மாயாவோட பாட்டிமா தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, குழந்தைங்களை எப்படியும் நான் என்கிட்ட வச்சுக்கணும், அந்த ஊருக்கு அனுப்புனா என் பிளானெல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு தனக்கு தானே மனசுக்குள்ளே திங்க் பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க பாட்டிமா. அப்போ ஜங்குக் மாயாவோட பாட்டிமாவை பார்த்து, பாட்டிமா என்ன ஆச்சு அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, சந்தோஷமான விஷயம், அதுதான் சந்தோஷத்தில் இருக்கேன். சரி தங்கம், நான் வீட்டுக்கு போகிறேன், வைனை பத்திரமா பார்த்துக்கங்க. வைனு கவனமாக இருக்கணும் என் தங்கமே. இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கிற, இந்த வளையலை நீ போட்டுக்கோ, ஆசையாக நான் கொடுக்குறேன். இன்னும் 3 வாரத்தில் உன் ஊருக்கு போகிற, ஏன் நினப்பா இந்த வளையலை போட்டுக்கோ அப்படின்னு கோல்டு பேங்கிள் ஒன்று தன்னோட ஹேண்ட்ஸ்லேருந்து கலட்டி வைனுக்கு கொடுக்குறாங்க மாயாவோட பாட்டிமா. ஐயோ எனக்கு வேணாங்க பாட்டி, இதை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வைன் வந்து அந்த பாட்டிமா கிட்ட வாங்க விருப்பம் இல்லாமல் வேணான்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் சாக போகிறவ, ஆசைப்பட்டு கொடுக்குறேன், வாங்கிக்க, என் ஜங்குக்காக வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே வைன் ரெஃப்யூஸ் பண்ணலை. தாங்க அப்படின்னு சொல்லி ஹேண்ட்ஸை நீட்டுறாங்க. கையிலையே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைனோட ரைட் ஹேண்டில் போட்டு விட்டுறாங்க பாட்டிமா. வைன் அந்த பேங்கில் பார்த்துட்டு, நல்லா இருக்குது பாட்டிமா, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தாண்டி நான் நல்லவன் உன்னை ஏமாற்றுவேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, இதில் என்ன இருக்குது தங்கம், நான் கிளம்புறேன் வீட்டுக்கு.
குழந்தைங்க விளையாண்டுட்ருக்காங்க. இருக்கட்டும், அடுத்த வாரம் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். ஊருக்கு போகிறீங்க, அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது. அடிக்கடி என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. வைன் பாட்டிமா கிளம்புனதுக்கப்புறம் அவங்க போட்டு விட்ட பேங்கில் கலட்ட பார்க்குறாங்க. அப்போ வைனோட பாட்டிமா, அம்மோ ஏன் அம்மோ கலட்டுற, அழகாக இருக்குது பேங்கிள் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த பேங்கிள் பிடிக்கல பாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு வைன் வந்து பேங்கில் கலட்டுறாங்க. அப்போ ஜங்குக்கு வைன்கிட்ட வந்து, கலட்டாது வைனா, பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு 3 வீக்ஸ் ஹேண்ட்ஸில் போட்டுக்கோ. அந்த பாட்டிமா நாம் இங்கே இருக்கிற வரையும் வந்துட்டு போவாங்க. ஸோ ஹேண்ட்ஸில் வளையல் இல்லாட்டி கொஞ்சம் சங்கட்டமாக நினப்பாங்க, போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லலை. அமைதியாக பேங்கில் விட்டுட்டு அப்படியே சாஞ்சு ஹெட்போர்டில் உட்காடுறாங்க. இந்த மாதிரி ஒரு 2 வீக்ஸ் பாஸ் ஆகுது. ஜங்குக் இங்கே இருக்கக்கூடிய லக்கேஜஸ்லாம் அழகாக ஃப்ரீ டைமில் உட்காந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. வைன் சைடில் இருக்க சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்க. ஒய்யாரி பார்க்கிம் 3 பேரும் வைனோட பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, மம்மி எங்களை பார்க்குக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வைன் ஒய்யாரியை பார்த்து, இப்போ ஆஃப்டர்நூன் ஆகுதம்மோ, வெயிலாக இருக்கும், ஈவினிங் டேடி நீனா அப்புறம் தம்பிங்க பாட்டிமா எல்லோரும் பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஒய்யாரி, ஓகே மம்மி நாங்கள் கார்டனில் போய் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கையும் கிம்மையும் கூட்டிகிட்டு ஒய்யாரி சைடில் இருக்கக்கூடிய கார்டனுக்கு ஓடி போயிட்டாங்க. ஜங்குக்கு இப்போ பேக்கிங்லாம் முடிஞ்சளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு, வைனா சின்ன சின்ன பொருளெல்லாம் பேக் பண்ணியாச்சு, சமைக்கிறதுக்கான 1 வீக்குக்கு தகுந்த பொருளை மட்டும் வெளியில் வச்சுருக்கேன், அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட பேக் பண்ணிட்டேன், நம்ம கிளம்பும் போது மீதியாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டி ஜங்குக்கு பார்த்து, அப்பா நம்ம ஊருக்கு போகிறோம், சந்தோஷமாக இருக்குது, செத்த போய் நான் படுத்துட்டு வர்றேன், குழந்தைங்க வெளியில் விளையாண்டுட்ருக்காங்க கார்டனில், நீ போய் குழந்தைங்க கூட விளையாடு ஜங்குக்கு, வைன் சொல்லும் நீ போய் ஒரு சின்ன நாப் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா அவங்களோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. ஜங்குக்கு இப்போ வைன் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, வைன் சொல்லும் லெக்ஸ் எதுவும் உனக்கு பெயினாக இருக்கா பேபி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க மாமா, நார்மலாக தான் இருக்குது, நான் போய் ஒரு குட்டி ஸ்னாப் எடுத்துகிட்டு வர்றேன், நீங்கள் குழந்தைங்கள போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வைன் வந்து அப்ஸ்டேர்ஸ்க்கு போயிட்டாங்க. ஜங்குக்கு இப்போ கார்டன் சைடு வந்து ஒய்யாரியும் பார்க்கையும் கும்மையும் தான் நோட்டீஸ் பண்ணுறதுக்கு வெளியில் வர்றாங்க. குழந்தைங்க 3 பேரும் இப்போ அங்கே இல்லை. எங்கே போனாங்க குழந்தைங்க அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, ஒய்யாரி பார்க் கிம் எங்கே போனீங்க, கார்டனில் தானே விளையாட சொன்னோம் நாங்கள், எங்கே இருக்கீங்க அப்படின்னு ஷவுட் பண்ணிக்கிட்டே ஜங்குக் கார்டனுக்கு சைடில் இருக்கக்கூடிய பேக் சைடு வந்து பார்க்குறாங்க. குழந்தைங்க காணோம். ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஜங்குக்கு. ஏன்னா குழந்தைங்க தன்னோட வீட்டு காம்பவுண்டை தாண்டி எங்கேயும் போக மாட்டாங்க. ஜங்குக்கு இது நல்லா தெரியும். ஸோ குழந்தைங்க சைட்லேயும் இல்லை பேக்லேயும் இல்லைன்னு சொன்னதும் பதட்டத்தோடையே ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. காம்பவுண்ட் கேட்டை ஓப்பன் பண்ணியெல்லாம் பார்க்குறாங்க. அந்த லைனில் இருக்க வீடுங்களில் ஜங்குக்கோட வீடு மட்டும்தான் ஆட்களோடு இருக்காங்க. மீதி வீடெல்லாம் பூட்டியிருக்கும். ஸோ 3 வீடு இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் அது. உண்மையிலே கொஞ்சம் பதட்டமாகுது ஜங்குக்கு. எங்கே போனாங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ஸ்ட்ரீட்டில் சுற்றி முற்றிலும் பார்த்துக்கிட்டே ஒரு பதட்டத்தோட ஆப்போசிட் ஸ்ட்ரீட்லாம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. குழந்தைங்க எதுவும் பேக் டோர் வழியாக வீட்டுக்குள்ளே போயிருப்பாங்களோங்கிற ஒரு நினப்பில் எகெயின் தன்னோட வீட்டுக்கு வந்து டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஒய்யாரி கிம் பார்க் அப்படின்னு ஷவுட் பண்ணிக்கிட்டே உள்ளே வர்றாங்க. குழந்தைங்க ஹாலில் இல்லை. ஸோ வைன்கிட்டதும் போயிருப்பாங்களோன்னு நினச்சிக்கிட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஷவுட் பண்ணிக்கிட்டே ரூம்குள்ளே வர்றாங்க. ஜங்கு கொடுத்த ஷவுட்டில் வைன் முழிச்சிட்டாங்க. மெதுவாக ஐஸை ஓப்பன் பண்ணி எழுந்து உட்காந்து, மாமா எதுக்காக கத்துறீங்க குழந்தைங்கக்கிட்ட, குழந்தைங்க எங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரே போயிடுச்சு ஜங்குக்கு. பேபி குழந்தைங்கள காணும்படி அப்படின்னு ஜங்குக்கு வைனை பார்த்து சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது வைனுக்கு. மாமா என்ன பேசுகிறீங்க நீங்கள், குழந்தைங்க எங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மு குழந்தைங்கள காணோம், ½ அன் ஹவராக தேடிட்டுருக்கேன், எங்கே போனாங்கன்னு தெரியல பேபி. ஐயோ வீட்டுக்குள்ளே இல்லை, நான் திரும்பி போகிறேன், ஸ்ட்ரீட்டுக்கு போய் தேடி பார்க்குறேன். புட்டிச்சேன் 3 பிள்ளைங்களையும் இன்றைக்கி ஒரு வழி பண்ணிவிடுவேன். அடிக்காமல் பொத்தி வளர்த்ததுக்கு வீட்டுக்கு சொல்லாமே என்கிட்ட போயிடுச்சுங்க. ஐயோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு பதட்டத்தோட ஜங்குக்கு இப்போ ரூமை விட்டு வெளியில் ஓடுறாங்க. அவ்வளோதான், நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் கிடுக்கிடுன்னு ரூமை விட்டு வெளியில் ஓடியாடுறாங்க. எங்கள் அதர் ஹேண்ட்
பாட்டிமா தன்னோட வீட்டு ரூம்குள்ளே குழந்தைங்க 3 பேரையும் அழகாக பெட்டில் வரிசையாக படுக்க வச்சுட்டாங்க. தூக்க மாத்திரை போட்டதை விட நான் ரெடி பண்ண இந்த தூக்கம் வரக்கூடிய புகையை போட்டால் இந்த அளவுக்கு நீங்கள் தூங்குவீங்கன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சே. சூப்பரான மருந்து நான் கண்டுபிடிச்சதுலையே இதுதான் பெஸ்ட்டு மருந்து தூக்கம் வர்றதுக்கு அப்படின்னு பாட்டி, மாயாவோட பாட்டி தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு குழந்தைங்க 3 பேரையும் அந்த ரூமோட ஃப்ளோரில் ஒரு டோர் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. கீழே அண்டர் கிரவுண்ட் இருக்குது. குழந்தைங்கள அழகாக தூக்கிக்கிட்டு அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போய் குழந்தைங்கள அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெட்டில் படுக்க வச்சுட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி பாட்டிமா இப்போ ரூம்குள்ளே வந்து அந்த ஃப்ளோரில் இருக்கக்கூடிய டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் இருக்கக்கூடிய டேபிள் இழுத்து அந்த டோருக்கு மேலே வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இந்த வீட்டுக்குள்ளே நான் இருக்கப்படாது. வெளியில் போயிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வரணும். இல்லாட்டி இந்த ஒயினும் ஜங்குக்கும் இங்கே எதுவும் குழந்தைங்க வந்திருப்பாங்களான்னு இங்கே வந்துடுவாங்க. முதல்ல இங்கேருந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு பாட்டிமா அவசரமாக வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஒயின், பாட்டிமா, ஜங்குக் 3 பேரும் உண்மையிலேயே பதட்டத்தோட அக்கம் பக்கத்தில் இருக்க வீடுங்கக்கிட்டேலாம் போய் அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்கிட்ட எங்கள் குழந்தைங்கள பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. பாட்டிமா இப்போ வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு எங்கோ வெளியில் போயிட்டு வர்ற மாதிரி ஒயினையும் ஜங்குக்கையும் பாட்டிமாவும் பார்த்துக்கிட்டே நடந்து வர்றாங்க. என்னாச்சு? பதட்டமாக இருக்குது முகத்தை பார்க்கும்போது. எங்கே குழந்தைங்க எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி, என் குழந்தைங்கள காணும் பாட்டி, எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு அழுகிறாங்க ஜங்குக். ஐயோ, போலீஸ்காரன் விட்டு பிள்ளையே காணுமா? ஐயோ, என்னப்பா சொல்கிற? குழந்தைங்கள காணுமுங்கிற அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி மாயா பாட்டி ஜங்குக்கை பார்த்து கேட்குறாங்க. ஒயினுக்கு பதட்டத்தில் பேனிக் ஆகி ஸ்டொமக்கெலாம் பெயின் ஆகுது. ஸ்டொமக்கு வலிக்குது வேற, நான் என்ன பண்ணி தொலைய? என் பிள்ளைங்கள காணும் அப்படின்னு அழுதுகிட்டே சைடில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டாங்க. பாட்டிமாவுக்கு பயமாயிடுச்சு. அம்மு, என்னடா பண்ணுது உனக்கு? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஸ்டொமக்கு வலிக்குதா அப்படின்னு பாட்டிமா கிட்ட போகிறாங்க. அப்போ ஒயின் வந்து அப்படியே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு, ஒன்றுமில்ல, நான் பயப்படலை, பேனிக் ஆகுறேன் போல், வீட்டுக்கு போனோம். ஜான் மாமா, எங்கே போய் ஒளிஞ்சுங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கு கிடுக்கிடுன்னு ஒயின்கிட்ட வந்து, ஐயோ என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டிமா, குழந்தைங்க இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க, பதட்டப்படாதாமோ, ஸ்டமக்கில் குழந்தைய வச்சுக்கிட்டு பயப்படப்படாது, குழந்தைங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அப்புறம் ஜங்குக்கு, என் வீட்டுக்கு வா, ஒரு பவுட்ரு தர்றேன், அதை ஒயினுக்கு தண்ணிலையாவது மில்க்லையாவது மிக்ஸ் பண்ணி கொடு, சரியாக போயிடும் ஸ்டமக் பெயின், வா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் பாட்டிமாவையே கவனமாக பார்த்துட்டு டக்குன்னு எழுந்து பாட்டிமா கிட்ட போயிட்டாங்க. ஏ கிழவி, என் பிள்ளைய காணும்னு நான் அழுதுகிட்டு கிடக்குறேன், என் வீட்டுக்காரவும் வீட்டுக்கு கூப்பிட்டு பவுடர் கொடுக்குறேன்னுக்கிறா, மரியாதை இங்கேருந்து ஓடி போயிடு, எனக்கு உண்மையில தாண்டி டவுட்டாக இருக்குது, என் பிள்ளைங்கள காணும், நான் எல்லார் மேலேயும் போலீஸில் கேஸ் கொடுத்துடுவேன் பார்த்துக்கோங்க, ஐயோ என் குழந்தை எங்கே போய் நான் தேடுறேன் என் பிள்ளைங்கள அப்படின்னு அழுகிறாங்க. ஜங்கு ஒயின்கிட்ட வந்து, ஒயான், பிள்ளைங்களை தேடி நான் கண்டுபிடிச்சி விடுவேன், இங்கிட்ட தான் கிட்ட விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க, பாட்டிமா எவ்வளோ வயசானவங்க, அவங்கக்கிட்ட இப்படி அன்ஒபீடியண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கா, இடியட் அப்படின்னு கத்துறாங்க ஜங்குக். மாமா பேசாதீங்க எதுவும், இந்த கிழவியோட வீட்டுக்கு நீங்கள் போயிருக்கும்போது தான் அந்த மாயா வந்து உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தா, இந்த கிழவிக்கும் அந்த மாயாவுக்கு என்ன அப்படியே ஒரு லிங்க்கு, ஊரா வீட்டு வீட்டில் போய் ஒரு ஆம்பளைக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்ப்பாங்களா, இந்த பொம்பளை எனக்கு பிடிக்கல, இவக்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அங்கேருந்து வேகமாக நடந்து அக்கம் பக்கத்தில் குழந்தைங்க இருக்காங்களான்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் கேட்ட பாட்டிமாவுக்கு திக்குன்னு இருக்குது. ஐயையோ, என்ன பொசுக்குடு என்னைய இப்படி திட்டிவிட்டா? நான் நினச்சதை விட இந்த ஒயின் விவரமாக இருக்காளே. இந்த ஒயினை தவிர இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை பேரையும் என் மாயாஜால வயக்குள்ளே சிக்க வச்சு நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்ப வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஒயின் குட்டி மட்டும் என்ன என்கிட்ட இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறா? இது நல்லதுக்கு இல்லையே. என்ன பண்ணுறது, என் மேலே டவுட்டுக்கு விட்டு விழுந்து போயிடுச்சா? ஐயோ, இந்த ஒயினை மேனிப்புலேட் பண்ணி அவளோட குழந்தைங்க ஸ்டொமக்கில் இருக்கும்போதே
ஏதாவது ஒரு மந்திரத்தை பண்ணி மிஸ்கேரிங் பண்ண வச்சு அந்த குழந்தைங்களோட ரத்தத்தை வச்சு என்னோட புருஷனுக்கு உயிர் கொடுக்கணும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னைய போஷக்கிட்டு திட்டிப்புட்டு போயிட்டாலே என்ன பண்ணுறது அப்படின்னு பாட்டிமா தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஜங்குக் பாட்டிமா கிட்ட வந்து, பாட்டி, என் பொண்டாட்டி ஏதோ கோபத்தில் கவலையில் திட்டிவிட்டா, மன்னிச்சுக்கோங்க, நான் போய் என் குழந்தைங்கள தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக இங்கிட்ட அங்கிட்டு ஓடிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 2 days பாஸ் ஆகிடுச்சு. வைன் தன்னோட குழந்தைங்க பெட்ரூமில் உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. மீனு, மினி, தயாங், ஜிமின் 4 பேரும் அப்படியே ஃப்ளோரில் அங்கங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல், அழாத வைன், அழாத குழந்தைங்க கிடச்சிடுவாங்க. ஜங்குக் அக்கம் பக்கத்தில் இருக்க ஸ்டேஷன்ஸ் எல்லாத்துக்கும் குழந்தைங்கள ஃபோட்டோவை மெயில் பண்ணியிருக்காங்க. எங்கே குழந்தைங்க இருந்தாலும் பிடிச்சிடலாம், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாட்டிமா. இல்லை, எனக்கு நம்பிக்கையே இல்லை. என் குழந்தைங்க 2 நாளாக ஆளை காணும். நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்த குழந்தைங்க யாரோ தூக்கிக்கிட்டு தான் போயிருப்பாங்க. என் குழந்தைங்களால 1/2 மணி நேரத்துலலாம் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. மிஸ்டர் ஜியான் பைக்கில் நைட்டு முழுக்க ரவுண்ட் அடிச்சிருக்காரு. குழந்தைங்க எங்கிட்டாவது இருப்பாங்களான்னு பார்த்து. குழந்தைங்கள காணும், நான் என்ன பண்ணுவேன்? யாரும் தூக்கிக்கிட்டு போய் எதுவும் பண்ணிட்டாங்களான்னு கூட எனக்கு தெரியல. பத்தாத குறைக்கு நான் எதுவுமே பண்ண முடியாத ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. என் குழந்தைங்க எனக்கு வேணும். நான் கஷ்டப்பட்டு பெற்ற குழந்தைங்க எங்கே போனாங்க அப்படின்னு அழுகிறாங்க வைன். ஜங்குக் இந்த டைமில் தன்னோட யூனிஃபார்மை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து வைன் பக்கத்தில் உட்காடுறாங்க. ஏன் மாமா, முட்டாள் மாமா, நீங்கள் எதுக்கு தான் போலீஸ் வேலைக்கு போனீங்க? என் குழந்தைங்கள கண்டுபிடிக்க முடியாத இந்த போலீஸ் வேலை எதுக்கு? ஐயோ, எரிச்சலாக இருக்குது எனக்கு உங்களை பார்க்க. என் கூட வந்து நல்லா லவ்விடவியாக இருக்க முடியுதா? ஆனால் பெத்த பிள்ளைய பார்க்க முடியல. எட்டி போங்க முதல்ல, எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு அழுகிறாங்க வைன். ஜங்குக்கு அப்படியே வைனை டைட்டாக சைடில் இருந்து ஹக் பண்ணிக்கிட்டாங்க. அழாத, நான் பிள்ளைங்கள வச்சுக்கிட்டா காணும்னு சொல்கிறேன். நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு கண்ணு கூட மூட முடியலை, பெயினாக இருக்குது. ஐலிட்டெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது. என் பிள்ளைங்கள நினச்சி என் பிள்ளைங்க தூங்குனாங்களா, சாப்பிட்டாங்களான்னு நானும் தாண்டி துடிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த ஊர் முழுக்க தேடிட்டேன், சிட்டிக்கெல்லாம் அமுச்சிட்டேன் குழந்தைங்களோட ஃபோட்டோவை. உனக்கு தெரியுமா, 2-3 மாஃபியா கேங்கிட்ட கூட நம்ம குழந்தைங்களோட ஃபோட்டோவை கொடுத்து கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் கிட்ட செலவு பண்ணியிருக்கேன். எங்கே கண்டாலும் பிள்ளைங்கள பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு. நான் இதுக்கு மேலே என்ன பண்ண எனக்கு ஒன்றும் முடியல. உண்மையிலேயே நான் போலீஸாக இருக்கிறத நினச்சி அசிங்கப்படுறேன். என் பிள்ளைங்கள கண்டுபிடிக்க முடியாமல் இது என்ன போலீஸ் வேலை அப்படின்னு புரிஞ்சுக்க அப்படின்னு அழுகிறாங்க ஜங்குக். தயாங்கும் ஜிமினுக்கும் உண்மையிலேயே எதுவும் பேச முடியல. 2 நாளாக யாருமே சாப்பிடாமல் தூங்காமல் குழந்தைங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க. மினிக்கும் மீனுக்கும் இப்போ நல்லாவே ஸ்டொமக் தெரியுது. 6 month ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க 2 பேரும். அப்படியே வைன்கிட்ட சாஞ்சு உட்காந்துக்கிட்டு, குழந்தைங்க கிடச்சிடுவாங்க, அழாத, ஸ்டொமக்கில் குழந்த இருக்குது உனக்கும், அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகிடும் பேபி, எப்படியும் குழந்தைங்கள கண்டுபிடிச்சிடலாம், அழாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வைனப்போ தன்னோட டியாஸை வைப் பண்ணிக்கிட்டு, எனக்கு அந்த கிழவி இருக்காளே, அந்த மாயா கூட திரியிற கிழவி, அவள் மேலே தான் டவுட்டாக இருக்குது. நான் அழுதுகிட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். அவள் வீட்டுக்கு வா ஜங்குக்கு பவுட்ரு கொடுத்து விட்றேங்கிறா. எனக்கு ஸ்டொமக் வலிக்குதுன்னு சொன்னதும் துளி கூட குழந்தைங்களை காணும்னு அவள் பதட்டப்படலை. நம்ம கூட கிட்டத்தட்ட 2-3 வருஷம் அவள் பழகிக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட நம்ம கூட சேர்ந்து தேடினாங்க குழந்தைங்கள. அவள் கேஷுவலாக நின்றுக்கிட்டு இருந்தா. எனக்கு அவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? குழந்தைங்கள யாராவது தூக்கிக்கிட்டு போய் எதுவும் பண்ணிவிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுகிறாங்க வைன். அந்த டைமில் பாட்டிமா டக்குன்னு நிமிந்து உட்காந்து, ஏ ஜங்குக்கு, நம்ம நினைவிருக்கடா உனக்கு? ஏ ஜிமின்னு தயாங்க, உங்களுக்கு நினைவிருக்கா? ஒரு சித்தரை பார்க்க போனோமே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் கூட சொன்னாரேடா, குழந்தைங்களுக்கு 5 வயசு பிறந்தநாள் வரையும் குழந்தைங்கள கவனமாக பார்த்துக்கணும், குழந்தைங்களோட இதயத்தை எடுத்து பூஜை பண்ணுறதுக்கு யாரோ காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 3 குழந்தைங்க ஒரே நேரத்தில் ஜங்குக்கு பிறக்கும். 3 குழந்தைங்களோட இதயம் தேவை. ஜங்குக் மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கிறவங்களோட குழந்தைங்களோட இதயத்தை தான் அந்த பூஜைக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் ஜங்குக்கு ட்ரிப்ளெட் தான் கண்டிப்பாக பிறக்கும் ஃபஸ்ட்டு. அதனால் 5 வயசு வரையும் குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்குங்க. 5 வயசுக்கு அப்புறம் குழந்தைங்களோட இதயம் தேவைப்படாது, கவனமாக வச்சுக்கணும்னு சொன்னாங்களே, அந்த சித்தர் சொன்னது நினைவிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக்கையும் ஜிமின் தயாங்கையும் பார்த்து பாட்டிமா,
உயிரே போகணும் இருக்குது இதை கேட்டதும் மினிக்கும் மீனுக்கும் வைனுக்கும். என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு பாட்டிமாவை பார்த்து கத்துறாங்க மினி. ஆமாம் சொன்னாங்க, நினைவு இருக்காடா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஜங்குக் அப்படியே நிமிர்ந்து உட்காந்து, ஆமாம் நினைவு இருக்கு, ஐயோ எனக்கு நினைவு இருக்கு, ஐயோ யாரும் தூக்கிக்கிட்டு தான் இப்போ போயிட்டாங்களா என் பிள்ளைங்கள அப்படின்னு பதட்டப்படுறாங்க ஜங்குக். அவ்வளோதான், ஒயின் அப்படியே ஜங்குக்கோட கலரை பிடிச்சிட்டாங்க. ஏன் முட்டாள் மாமா, என்னது இது, ஏன் என்கிட்ட இதை சொல்லலை அப்படின்னு அழுகுறாங்க. இல்லை ஒயின், அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இதை நான் பெருசுப்படுத்தலை ஒயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டாங்க ஜங்குக்கோட சீக்ஸில் ஒயின். குழந்தை பெக்கிறவங்களுக்கு தாண்டா தெரியும் அந்த வேதனை, என் பிள்ளைங்களா, ஐயோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றேன் தெரியுமா, என் பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆணிச்சு உன்னை உயிரோடே விட மாட்டேன். ஏய் கிளவி, எதுக்கிட்ட நீ சொல்லலை என்கிட்ட? என் அண்ணனுங்கன்னு இவனுங்க 2 பேரும் என் முன்னாடி வந்து பிறந்துக்கிட்டு இவனுங்க கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே. ஐயோ நான் என்ன பண்ணேன், என் பிள்ளைங்கள கண்டிப்பாக தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ என் பிள்ளைங்க இப்போ இருக்காங்களோ இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழுது கத்துறாங்க ஒயின். இப்போ ஜங்குக் ஒயினை அப்படியே ஹக் பண்ணி, ஒன்றுமில்லை அழாத ப்ளீஸ், ஐயோ எனக்கு பதட்டமாக இருக்குடி அழாதடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒயின் அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லேயே உட்கார்ந்தபடி கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. பதட்டமாகுது ஜங்குக்கு. ஐயோ என்ன பண்ணுது உனக்கு, ஐயோ என் தங்கமே, பாட்டி மினி தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. மினி டக்குன்னு எழுந்து சைடில் இருக்க ஜக்கில் இருந்து வாட்டர் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒயினோட ஃபேஸில் ஸ்பிளிட் பண்ணி விடுறாங்க. ஒயின் ஐஸை ஓப்பன் பண்ணலை, அப்படியே கொலாப்ஸ் ஆகி தான் இருக்காங்க. ஐயோ என் பேத்திக்கு என்ன ஆச்சு, ஐயோ இந்த வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய கஷ்டத்தை நான் வரும்னு நினச்சி கூட பார்க்கலையே, அதான் என் பேர பிள்ளைங்களை வளர்த்து இப்படி கஷ்டப்படுதுங்களே என் பிள்ளைங்க அப்படின்னு அழுகிறாங்க பாட்டி. ஜங்குக் டக்குன்னு ஒயினை அப்படியே தூக்கி பெட்டில் படுக்க வைக்கலான்னு அப்படியே ஒயினை பிரைடல் ஸ்டைலில் தூக்குறாங்க. ஒயினை தூக்கும்போது ஏதோ ஈரமாக ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் தட்டுப்படுது. என்னது இது அப்படின்னு தன்னோட ஹேண்ட்ஸை பார்க்குறாங்க. பயங்கரமான ஷாக் ஜங்குக்கு. ஒயினுக்கு ப்ளீட் ஆகிருக்கு. ஐயோ என்னது இது, ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கணும் ஒயினை அப்படின்னு கத்திக்கிட்டு ஜங்குக் அப்படியே ஒயினை தூக்கிட்டு ரூமை விட்டு வெளியில் ஓடுறாங்க. ஒயினை தூக்கிட்டு ஜங்குக் வெளியில் போகும்போது தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் நோட்டீஸ் பண்ணுறாங்க அந்த இடமே ஸ்ட்ரெயினாக இருக்குது. பதட்டம் ஆயிடுச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயின் இப்போ ஹாஸ்பிட்டல் பெட்டில் அமைதியாக படுத்திருக்காங்க. பாட்டிமா சைடில் இருக்க சிங்கிள் சோஃபாவில் உட்காந்துருக்காங்களா. ஜங்குக் ஃப்ளோரில் உட்காந்துக்கிட்டு தன்னோட ஹெட்டை பாட்டிமாவோட லேப்பில் வச்சுக்கிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக்கோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. பாட்டிமா ஜங்குக்கோட ஹேரை கோதி கொடுத்துக்கிட்டே, ஓகே அழக்கூடாது, குழந்தைங்க நம்மளை விட்டுட்டு போகணுன்னு இருந்திருக்கு, மிஸ்கேரிங் ஆயிடுச்சு, அழாத 2 நாளாக அவள் டிப்ரெஷனில் இருந்தாடா, அவள் என்னடா பண்ணுவா பாவம், அழாத, அந்த சித்தர் சொன்னது உண்மைடா, ஐயோ நான் மறந்துட்டேன்டா அந்த விஷயத்த. அவர் சொன்னார், ஒரே முறை தான் உன் ஒய்ஃப் கன்சீவ் ஆவா, அந்த ஒரே டைமில் ட்ரிப்ளெட்ஸ் பறப்பாங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு இதுக்கப்புறம் குழந்தைங்க இல்லைடா, உன்னோட ஒய்யாரி பார்க்கிம் மட்டும்தான்டா உன் பிள்ளைங்க, அதுக்கப்புறம் ஒயின் கன்சீவ் ஆனால் கூட அந்த குழந்தைங்க உனக்கு இல்லைன்னு நினச்சிக்கடா அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. ஜங்குக்கு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பாட்டிமாவை பார்த்து, என்னால் தாங்க முடியல பாட்டி, அவர் சொன்னது போல் என் ஒய்யாரி பார்க்கி 3 பேர் அப்போ பத்திரமா இப்போ இருப்பாங்கள்ல, சொல்லுங்கள் அவங்க 3 பேர் தான் என் குழந்தைங்கண்ணா, ரைட்டு, ஸ்டொமக்கில் இருக்க குழந்தை காடுகிட்ட போயிடுச்சுன்னு நான் நினச்சிக்கிறேன், அப்போ ஒய்யாரி பார்க்கிங் பத்திரமா இருக்கணும்ல, இருப்பாங்களா, எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு பாட்டிமாவோட ஹிப்பை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க ஜங்குக். அந்த டைமில் டயாங்கும் ஜிமினும் மெடிசன் வாங்கிக்கிட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. பாட்டிமா டயாங்கையும் ஜிமினையும் பார்த்து, ஜிமினு டயாங்கு 2 பேரும் வீட்டுக்கு போங்க, மீனுவும் தனியாக இருக்காங்க, அவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட போயிருங்கடா, நாங்கள் பார்த்துக்குறோம் ஒயினை, அழாதீங்க, என்ன பண்ணுறது அழாதீங்க, குழந்தைங்கள தேடலாம், அழக்கூடாது, சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, மீனுக்கும் ஃபுட் ஏதாவது வாங்கிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. மெடிசன்ஸை வச்சுக்கிட்டு ஜங்குக்கிட்ட ஆறுதலாக கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு டயாங்கும் ஜிமினும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க.
இப்போ வரைக்கும் வாயின் எழுந்திரிக்கல, மயக்கத்தில் தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 5 டேஸ் பாஸ் ஆகுது. வாயின் இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க. யாருக்கிட்டேயும் பேசலை, எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அமைதியாக தன்னோட பெட்ரூமில் படுத்திருக்காங்க. ஜங்குக்கு இப்போ ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வாயின்கிட்ட வந்து அமைதியாக உட்காந்து வாயினோட ஹேரை கோதி கொடுக்குறாங்க. வாயின் மெதுவாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, மாமா என்கிட்ட வராதீங்க. 1க்கு 3 குழந்தைங்கள லட்டு மாதிரி நான் பெற்றேன், காணா போயிட்டாங்க. ஸ்டொமக்கில் இருந்தது ட்வின்ஸுன்னு சொன்னாங்க டாக்டர். அவங்களும் இப்போ என்னோடய ஸ்டொமக்கில் இல்லை. உங்களால் குழந்தைங்கள பாதுகாத்துக்க முடியலை அப்படின்னா எதுக்காக என்கிட்ட வர்றீங்க? போங்க, அந்த மாயா இருக்கால, அவளை கட்டிக்கிட்டு ஹாப்பியாக இருங்க. எனக்கு நீங்கள் வேண்டாம். என் பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்க முடியாத நீங்கள் எனக்கு வேண்டாம், எட்டிப்போங்க அப்படின்னு வாயின் ஒரு வீக் வாய்ஸில் ஜங்குக்கு பார்த்து சொல்கிறாங்க. ஜங்குக்கு வாயினை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, இங்கே பாரு, எப்போ பார்த்தாலும் நீ என்னையே தாண்டி ப்ளேம் பண்ணுற. உன் கூட தானே நானும் இன்றைக்கி உட்காந்துட்டு இருந்தேன். நான் என்ன ஆயா விளையாண்டுக்கிட்டா இருந்தேன். குழந்தைங்கள பார்க்க போயிட்டு காணும், நான் என்ன பண்ணேன்? ஸ்டொமக்கில் இருக்க குழந்தை மிஸ்கேரிங் ஆகிறதுக்கு நானா காரணம்? யாரையுமே குத்த சொல்ல முடியாது. ஒன்றை மாதிரி தான் நானும் வருத்தத்தில் இருக்கேன். அந்த மாயா கிட்ட போனி எப்படி நீ சொல்கிற? கண்டிப்பாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசுன. என் குழந்தைங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ஏதாவது பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக செத்து போய்டுவேன் இப்படி பேசினேன்னா நீ அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. வாயினுக்கு தாங்க முடியல, அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஐம் சாரி மாமா, என்னால் முடியல. என் குழந்தைங்கள என்னால் பார்க்காம இருக்க முடியல. சுத்தமாக 1 மந்த்துக்கிட்ட ஆக போகிறது. குழந்தைங்கள காணும். இன்னும் ஒரு 2 வீக்ஸில் 5th பர்த்டே. எனக்கு பயமாக இருக்குது. அந்த சித்தர் ஏதோ சொன்னாருன்னு சொன்னீங்களே, 5 வயசுக்குள்ளே என் குழந்தைங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆகிடும்னு. என் குழந்தைங்கள தூக்கிட்டு போய் இதயத்தை எதுவும் எடுத்துக்கிட்டாங்களான்னு எனக்கு பயமாக இருக்குது மாமா. தூங்கலாம் முடியல என்னால். என்னை மீறி தூங்கிட்டா கூட கனவு போல் வந்து முழிப்பு வந்துடுது. என் செல்லத்தோட குரலை கேட்கணும்னா என் ஒய்யாரியை பார்க்கணும், என் பார்க்கியமாக பார்க்கணும் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க வாயின். எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க ஜங்குக். பிறந்த நாளுக்கு இன்னும் 2 வீக்ஸ் இருக்குது. ஸோ 5th பர்த்டே அன்னைக்கு தான் ஹார்ட்டு தேவைப்படும்னு அந்த சித்தர் சொன்னார். நான் அதுக்குள்ளே என் குழந்தைங்கள கண்டுபிடிப்பேன், உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி தர்றேன், நீ அழக்கூடாது. என் குழந்தைங்கள யார் கடத்திக்கிட்டு போயிருந்தாலும் சரி, அவங்களுக்கு டெத்து என்னோட கையில் தான், நான் ப்ராமிஸ் பண்ணி தர்றேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எழுந்து வெளியில் போயிட்டாங்க. வாயின் அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணி படுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 10 டேஸ் பாஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 4 டேஸில் குழந்தைங்களுக்கு 5th பர்த்டே. வீட்டில் இருக்க அத்தனை பேரும் தங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அந்த கிராமத்தில் இருக்க இண்டு இடுக்கு எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. மீனுவுமே வீட்டில் இல்லை. ஸ்டொமக்கில் குழந்தைங்க இருந்தாலும் கூட முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மெதுவாக நடந்து அக்கம் பக்கத்துல எல்லாம் போய் தேடி தேடி பார்க்குறாங்க. வாயின் இப்போ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டாங்க. பாட்டிமா மேலே மட்டும்தான் வாயினுக்கு டவுட் இருக்குது. ஸோ பாட்டிமாவோட வீட்டுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க வாயின். ஸோ வாயின் வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லாமல் குழந்தைங்கள தேடுறதுக்கு கிளம்புற மாதிரி கிளம்பி பாட்டிமாவோட வீட்டுக்கிட்ட சைடில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தடிக்கிட்ட அப்படியே மறைஞ்சு நின்றுக்கிட்டு பாட்டிமா எப்போ அந்த வீட்டை விட்டு வெளியில் போவாங்கன்னு நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸாக வாயின் வந்து பாட்டிமா எப்போ வீட்டை விட்டு வெளியில் போவாங்க, எவ்வளோ நேரம் கழித்து வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா மார்னிங் ஒரு 11 o'clock வீட்டை பூட்டிட்டு வெளியில் போயிட்டு மத்தியானம் ஒரு 3 மணி போல் தான் வீட்டுக்கு வர்றாங்க. ஸோ 2 டேஸாக இதான் நடக்குது. வாயினுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. இன்றைக்கி வாயின் ஒரு மரத்தடிக்கு ஓரமாக நின்று பாட்டிமா எப்போ வீட்டை விட்டு வெளியில் போவாங்கன்னு தன்னோட வெஸ்ட் வாட்சை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக், ஜிமின், தயாங், மினி, மீனு எல்லாருமே குழந்தைங்கள தேடி அங்கங்கன்னு போயிடுறாங்க. பாட்டிமாவுக்கு நீஸ் பெயின். ஸோ பாட்டிமா முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் பண்ணி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட வீட்டுக்கிட்ட தன்னோட பேர குழந்தைங்க மாதிரி யாரையாவது பார்த்தீங்களான்னு தினமும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாட்டிமா வீட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா வாயினுக்கு இப்போ வரைக்கும் கூட உடம்பு அந்தளவுக்கு ரெக்கவர் ஆகலை. ஸோ பாட்டிமா வாயினை பார்த்துக்க வீட்டில் இருக்காங்க. பாட்டிமா கிட்ட வாயின் அக்கம் பக்கத்தில் போய் நான் விசாரிச்சுட்டு வர்றேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்காங்க. இப்போ
மாயாவோட பாட்டிமா 11 o'clock போல் அவங்களோட வீட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு சாவியை வீட்டோட ஃபுட் மேட் கிட்ட போட்டு அப்படியே ஃபுட் மேட்டை வச்சு கவர் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வாயின் இதை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு பாட்டிமா கிளம்புன ஒரு 2 minutesல அப்படியே பாட்டிமாவோட வீட்டுக்கிட்ட போய் டோர் மேட்டுக்கு கீழே இருக்க கீ எடுத்து டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனால் எப்போதும் போல் நீட்டாக இருக்குது வீடு பார்க்குறதுக்கு. எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைப்பாங்க பாட்டிமா, மாயாவோட பாட்டிமா. ஸோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது வீடு பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு ரூமாக வைன் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த டைமில் சைடில் ஏதோ ஒரு ரூம் தூரமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா வைன் பாட்டிமாவோட வீட்டை அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. ஹாலில் உட்காந்துருந்துட்டு அப்படியே வந்துடுவாங்க. எப்போயாவது பாட்டிமா கூப்பிட்டாங்கன்னா அவங்க ரூம்குள்ளே போயிட்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது சைடில் ரூம்குள்ளே ஒரு ரூம் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு, பாத்ரூமுக்கு இவ்வளோ பெரிய டோரா அப்படின்னு வைன் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு வேக வேகமாக அந்த ரூம் கிட்ட போய் ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பயங்கரமான ஷாக் வைனுக்கு. ஏன்னா ஒரு ராயல் ரூமை போல் ஒரு பிரம்மாண்டமான ரூமை அந்த டோர்வே கிட்ட நின்று நோட்டீஸ் பண்ணுறாங்க. என்னது இது? ஐயோ, இந்த சின்னோண்டு வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய ரூமா? பை காட், என்னது இது? அரண்மனைகள் இருக்கிற ரூமை விட பிரம்மாண்டமாக இருக்கே இது. ஐயோ, இந்த கிழவி என்ன பண்ணுறான்னு தெரியலையே இங்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் அந்த ரூம்குள்ளே வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. என் குழந்தைங்கள கண்டிப்பாக இவ தான் வச்சுருக்கணும். இந்த இடத்த பார்க்கும்போதே எனக்கு பயமாக இருக்குது. ஏதோ பண்ண போகிறா இவ. ஐயோ, இவ தான் இந்த இதயத்தை எதுவும் தேடிக்கிட்டு தெரியறாளா? ஐயோ, என் பிள்ளைங்களோட இதயத்தை நான் எப்படியும் பாதுகாக்கணும் கடவுளே. ஐயோ, என் குழந்தைங்க எங்கன்னு தெரியலையே இப்போ அப்படின்னு அழுதுகிட்டே வைன் அந்த ரூம் கிட்ட வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்போ ஒரு பிளாக் கலரில் கவர் பண்ணியிருக்க பொம்மை போல் நிற்கிற ஒரு உருவத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. என்னது இது, பொம்மை மாதிரி இருக்குது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அந்த பிளாக் கலர் கிளாத்தை வந்து ரிமூவ் பண்ணி பார்க்குறாங்க. அப்படியே பயந்து போய் 2 step பேக்கில் போய் அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துட்டாங்க வைன். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் மெடிசன் ஸ்மெல்லோட அந்த ஸ்டாச்சு இருக்குது. சீ, கருமம், என்னது இது அப்படின்னு அப்படியே தன்னோட வாமிட்டிங் சென்சேஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எகெயின் எழுந்து அந்த ஸ்டாச்சு கிட்ட போய் நிற்கிறாங்க வைன். உண்மையிலேயே சகிக்க முடியல அந்த ஸ்மெல்லை. தன்னோட சாரி பல்லுவை அப்படியே மவுத்துக்கும் நோஸ்க்கும் வச்சு கவர் பண்ணிக்கிட்டு, பார்க்க ஸ்டாச்சு மாதிரி இல்லையே, என்னது இது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அந்த ஃபேஸை அப்படியே டச் பண்ணி பார்க்குறாங்க வைன். உண்மையிலே பயமாக இருக்குது அந்த இடத்தையும் அந்த ஸ்டாச்சுவோட ஃபிகர் அவுட்டையும் பார்க்கும்போது. ஐயோ, இது பொம்மை இல்லை. ஐயோ, ஏதோ டெட் பாடி இந்த பொம்பளை பதப்படுத்தி வச்சுருப்பா போலையே. ஐயோ, ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு வாய்விட்டே சொல்லிக்கிட்டு வைன் அங்கேருந்து குடுக்குடுன்னு ஓடி போயிட்டாங்க. வைன் எந்த செகண்டில் அந்த இடத்த விட்டு போனாங்களோ, ரூம் டோரை க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்டே அந்த ஸ்டாச்சு அப்படியே தன்னோட ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.